லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திரு ஜெய்சங்கர், நம்ம இதுல அரசியல் ரீதியான சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, ராமரை முன்வைத்து செய்யக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அதனுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னே நம்ம பார்க்க முடியும். இந்த அயோத்தியில ராமர் கோவில திறக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லிட்டு வரோம். இதனுடைய முக்கியமான விஷயமா நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம், அதுவும் மிக குறிப்பா தென் தமிழகத்தை நோக்கி தென் மாநிலங்களை நோக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? தென் இந்தியா அல்லது நம்ம தமிழகம் அப்படின்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியாவில் கோலோச்சனும் அப்படின்ட்டு ஒரு கடுமையான முயற்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணி வட இந்தியாவில் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியா, ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி பெறக்கூடிய அளவுக்கு அந்த வட இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னேற்றம், வளர்ச்சி அப்படிங்கிறத அது ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும் கூட, ஒரு ஆன்மீகம் அல்லது இந்துயிசம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு வட இந்தியாவில் கடுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது உண்மைதான், அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது. எந்தெந்த இடத்துல அவங்க எந்தெந்த சமயத்தில் அவங்களுக்கு தன்னுடைய கட்சியினுடைய இமேஜ் டவுன் ஆகுதோ அல்லது அவங்களுடைய மக்களுடைய ஆதரவு குறைகிற மாதிரி தோணுதோ, அந்த சமயத்துலலாம் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு அக்ரஸிவ் இந்துவிசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது இன்னமும் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதாவது நம்ம தென் மாநிலங்களுடைய நிலைமை ரொம்ப வேற மாதிரியான நிலைமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும், வட இந்தியாவுடைய முகமதியர்கள் ஆட்சியினுடைய பல காலமாக அவங்க அங்கேருந்து பாகிஸ்தான் இப்போ உள்ள பாகிஸ்தான் முன்னாடி உள்ள ஒன்றுபட்ட இந்தியாவில் உள்ள பல பகுதிகளில் அவங்களோட முகலாயர்களுடைய ஆதிக்கம் ஒரு கடுமையாக இருந்திருக்கு. அதனால ஒரு பெரிய லெவலான மக்கள் தொகை வட இந்தியாவில் இன்னும் முஸ்லீம் நம்ம சொல்றோம் இல்லையா, சிறுபான்மையினுடைய எண்ணிக்கை இன்னும் ஜாஸ்தியாக நம்ம தென் மாநிலங்களை காட்டிலும் அவங்க ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் நினைக்கிறேன். பட் உதாரணம் குறிப்பாக தென்னிந்தியாவில் உதாரணமாக தமிழ்நாட்டில் என்னுடைய பார்வையில் ஏன் அவங்களால பாரதிய ஜனதா கட்சினால இன்னும் இவங்களால கோலோச்ச முடியல அல்லது வேரூன்ற முடியல அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொன்னாக்க, எங்கெங்க முஸ்லீம் மைனாரிட்டிஸ் அவங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு, எந்தெந்த பகுதியில் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு அந்த ஏரியாவில எல்லாம் அவங்க கடுமையான முறையில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கலாக. எல்லாம் எந்த உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், ஈவன் பீகார் ஆகட்டும், வெஸ்ட் பெங்காலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அவங்களுடைய எழுச்சி கடுமையாக தான் இருந்திருக்கு. காரணம் இந்த பகுதிகளெல்லாம் அவங்களுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் 20% 25% அல்லது ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பர்சன்டேஜ் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில பாக்கெட்ஸில் மட்டும்தான் முஸ்லீம்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கு. உதாரணமாக நம்ம ராமநாதபுரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழக்கரை, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்காங்க. அதே போல் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த சின்ன சின்ன ஏரியாவில் தான் அவங்களால இருக்காங்க. அந்த இடத்துல விட்டு அவங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிக்கப்படுறதா உணர்வு இருக்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த சமயங்களில் மட்டும்தான் அல்லது அந்த பகுதிகளில் மட்டும்தான் அங்கே அந்த இந்துயிசம் நம்மளாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் அங்கே வந்திருக்கு. அதே போல தான் அதனால தான் நம்ம வட இந்தியாவில் ஒரு கடுமையான முறையில் அவங்களுடைய நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்க சமயத்தில் ஒற்றுமையாக இருந்து அவங்களுடைய பல்வேறு விஷயங்களுக்காக போராடுறது அது பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு விதமான ஒரு எரிச்சல் கொடுக்கும் போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் வேணும், நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், இந்த கட்சியை இவங்க தான் நம்ம பாதுகாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒரு காலப்போக்கில் அது உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி ஒருவேளை அதிகமான எண்ணிக்கையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா
இவங்க நினைக்கக்கூடிய ஒரு அந்த அரசியல் செல்வாக்கை வந்து தமிழ்நாட்டை வந்து வேரூன்ற முடியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் அல்லது அரசியலை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு திமுக அல்லது தொடர்ந்து நம்ம பேசலாம். ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.